சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். டார்ச்சர் தாங்க முடியலையே. வீட்டுல யாருக்காவது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம கல்யாணமே நின்று போயிடுமே. ஹாய் பேபிமா. காஃபி ஷாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உடனே இங்க கிளம்பி வா. பேபிமா, நான் இப்பதான்டா மார்க்கெட்ல கலெக்ஷனே முடிச்சிருக்கேன். இனிமே தான் நான் வீட்டுக்கே போகணும். ஓஹோ, இனிமேதான் நீ வீட்டுக்கே போகணுமா? ஆமா ஆமா வருஷம். வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அப்புறம் தானே வர முடியும். நான் வீட்டுக்கு வந்துடுறேன். நீ காஃபி ஷாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காத. வீட்டுக்கு போயிட்டு டின்னர்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். டேய், உனக்காக டின்னர் செஞ்சு வச்சு வாசல பார்த்து வெயிட் பண்ணி உட்கார்ந்துட்டு இருந்த அந்த இழிச்ச வாய் முட்டாள் வருஷா எப்பவோ செத்து போயிட்டா. பேபிமா, இப்ப ஏன் கோவப்படுற? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? உன்னை பார்க்க வரலன்னு சொல்லலையே, பார்க்க வரேன்னு தானே சொல்றேன். சில் சில். நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். கதிர், நீ மார்க்கெட்ல இருந்து கிளம்பி இந்நேரம் வீட்டுக்கு போயிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப ஷாக் ஆகாத. உனக்கு 1 hour டைம். அதுக்குள்ள நீ நம்ம வீட்ல இருக்க, இல்ல நான் உன் வீட்ல இருப்பேன். முடிவு உன் கையில. ஹலோ வர்ஷா. ஹலோ பேபி. டே கதிரு, இரு இரு. இவன் இப்ப வந்தான். நான் பேசுறதெல்லாம் கேட்டுருப்பானோ. வா ப்ரோ. கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து இப்பதான் வரீங்களா? ஆமாண்டா. ஆமா, நீ இப்ப போன்ல யார்ட்டையோ டென்ஷனா பேசிக்கிருந்திய. யாரு? ஏதாவது பிரச்சனையா? என்னடா உங்ககிட்ட தான் கேக்குறேன். இல்ல ஒண்ணு இல்ல ப்ரோ. அது நம்ம பழக்கடை மாரிமுத்து இருக்கார்ல. ஆமா. அவரு வாங்கின பணத்துல இன்னும் வட்டி கூட முழுசா கட்டி முடிக்கல. அவர் தான் மறுபடியும் வந்து பணம் கேட்கிறாரு. நான் ஸ்ட்ரிக்டா தர முடியாதுன்ட்டேன். முதல்ல பழைய அமௌண்ட் செட்டில் பண்ணுங்க, அப்பதான் நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் கேட்காம சும்மா ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு ப்ரோ. அதான் லைட்டா டென்ஷன் ஆயிட்டேன். சரி சரி, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பிரச்சனை இல்லாம பண்ணிக்க. சரி. டேய் ஒரு நிமிஷம் இருடா. என்னாச்சு ப்ரோ? ஆமா, ராத்திரியானா வீட்டுல தங்காம எங்கடா வெளியே போற நீ? ஏண்டா ராத்திரி வெளியே போறவன் பொழுது விடிஞ்சுதான் வீடு வந்து சேர்றியா? ப்ரோ, நான் நைட்டு போனா காலையில் தான் வரேன்னு யார் ப்ரோ சொன்னா? யார் சொல்லியிருந்தா என்னடா தம்பி? பேப்பர்ல போட்டிருந்தாங்க, படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். கேக்குறேன் பாரு. நான் உங்ககிட்ட கேக்குறேன்ல, அதுக்கு முதல்ல பதில சொல்லு. ப்ரோ, அது நான் சொல்றேன், நீ தப்பா எடுத்துக்க வேணாம். நீ புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இதை சொல்றேனே. சரி சொல்லு. அது நீ ஸ்கூலுக்கும் போனதில்ல, காலேஜுக்கும் போனது இல்லையா? நீ இப்படி படிச்சிருந்தனா உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. எனக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் தான் நான் பார்க்க போறேன். இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு? சரி சரி, நீ சொல்றது எனக்கு புரியுதுதான். ஒன்னு புரிஞ்சுக்கோ, உனக்கும் அபிக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு. இனிமேலையும் இந்த மாதிரி ராத்திரி தங்குற வேலையெல்லாம் நீ வச்சுக்க கூடாது. இங்க வர்ற இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதுனால பரவாயில்ல. இதே உன் அன்னைக்கு தெரிஞ்சதுன்னு வையன், என்ன ஆகும் நீயே கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. ஈஸ்வரியை பத்தி உனக்கே நல்லா தெரியும். போலீஸ் அடி விழுகும் பார்த்துக்க சொல்லிட்டேன். இங்க வர்றா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அபிய உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே சம்மதிக்க வச்சிருக்கேன். தயவு செஞ்சு நீ அதை கெடுத்துக்காத. சரி ப்ரோ, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். இனிமே போக மாட்டேன். சரி ஓ. பாசே பாசே, கல்யாண பத்திரிக்கை வந்துச்சு பாசே. என்னடா சொல்ற? அம்மா அம்மா
அம்மா கல்யாண பத்திரிக்கை வந்துருச்சுமா. அம்மா கீழே வாமா. சித்தப்பா சித்தி அத்தை ரம்யா எல்லாரும் வாங்க. அழகு பெரியமா பத்திரிக்கை வந்துருச்சா? ஆமா சித்தப்பு வந்துருச்சு. அழகு வாங்க வாங்க கல்யாண பத்திரிக்கை வந்துருச்சு. வாங்க சீக்கிரம். வாஈஸ்வரி, டிசைன் ரொம்ப நல்லா செலக்ட் பண்ணிருக்கீங்க. ரொம்ப அழகா இருக்கு. துர்கா அக்கா குடுங்க பாப்போம். என்னங்க நல்லா இருக்குல்ல? ஆ, ரொம்ப சூப்பரா இருக்குக்கா. இந்த மாதிரி பத்திரிக்கை நான் பார்த்ததே இல்ல. ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, கல்யாண மாப்பிள்ளை எங்க? அண்ணி, கதிர் இப்பதான் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான் அண்ணி. இவன் இவ்வளவு கோவமா நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கா? சரி சரி துர்கா, பத்திரிக்கை பார்த்துட்டல, பத்மா கிட்ட கொடு, அவ பாக்கட்டும். கொடு துர்கா. இந்தாங்க குடு. இந்த பத்திரிக்கை வச்சு எதுவும் பிரச்சனை பண்ண முடியும்னு பார்த்தா ஒன்னும் பண்ண முடியலையே. வைஜெயந்தி கிட்ட சொன்னா அவளுக்கு இதுல எதுவும் பண்ண முடியாது, இப்ப விட்டுருங்க, கல்யாணத்துல பெருசா பிரச்சனை பண்ணிடலாம்னு சொல்றா. இப்ப என்ன பண்றது? என்ன பத்மா, நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு டிசைன். ஈஸ்வரி பத்திரிக்கை பாருமா, ரொம்ப நல்லா வந்திருக்கு. நல்லா இருக்குல்ல? ஈஸ்வரி, என்னம்மா? அத்தை, என் மாமா பேரும் அத்தை பேரும் பத்திரிக்கையில இல்ல. என்ன சொல்ற? ஆமா அத்தை, என் மாமா பேரையும் அத்தை பேரையும் பத்திரிக்கையில போடவே இல்ல. நீங்களே பாருங்க.